அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு 80 வருடம் ஆபத்தான சந்திர கிரகணம் நடைபெற இருப்பதால் செப்டம்பர் 18ஆம் தேதி வீட்டில் உள்ள எளிய பொருட்களை கொண்டு சில பரிகாரங்களை மேற்கொள்வதால் கிரகண தோஷங்களையும் கிரகண பாதிப்புகளையும் விலக்கி நிறைவான நன்மையை பெறுவதற்கான வாய்ப்பு எந்தெந்த சந்தர்ப்பங்களில் உருவாகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர், துளசி அல்லது தர்பை, உப்பு மற்றும் ₹1 நாணயத்தை வைத்து இந்த எளிய பரிகாரத்தை மேற்கொள்வதால் சந்திர கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் தோஷங்களும் விலகி கும்பராசிக்காரர்களுக்கு விரைவான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் எந்தெந்த விஷயங்களில் உருவாக்கி கொள்ளலாம் என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, இந்த வருடம் மார்ச் மாதத்தில் முதல் சந்திர கிரகணம் நடைபெற்றது. தற்போது இரண்டாவது சந்திர கிரகணம், சக்தி வாய்ந்த சந்திர கிரகணம் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி நடைபெறுகிறது. பொதுவாகவே நிழல் கிரகங்களின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சூரிய கிரகணம், சந்திர கிரகணத்தின் போது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது வலுப்பெறுகின்றன. அதிலும் குறிப்பாக இந்த வருடம் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி நடைபெறக்கூடிய சந்திர கிரகணமானது புரட்டாதி நட்சத்திரத்தில் நடைபெறுகிறது. அது மீன ராசியாக பார்க்கப்படுகிறது. அங்கு ராகு வலுவாக அமர்ந்திருக்கிறார். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கும் போது சக்தி வாய்ந்த இந்த சந்திர கிரகணம் நடைபெறுவதால் சில எதிர்பாராத பாதிப்புகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். எனவே இந்த சந்திர கிரகணத்தின் போது அதிக கவனமும் விழிப்புணர்வும் மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாகவே கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தேவை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி காலை 6:11 மணிக்கு துவங்கக்கூடிய சந்திர கிரகணம் செப்டம்பர் மாதம் காலை 10:17 மணிக்கு நிறைவடைகிறது. 18ஆம் தேதி அன்று சுமார் 4 மணி நேரம் 6 நிமிடங்கள் நிகழக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தின் போது பல்வேறு வகையான எதிர்மறையான சிந்தனைகளும் மனதில் குழப்பமும் அச்சமும் தலைதூக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உண்டு. எதிர்மறையான கிரகநிலைகளினால் ஏற்படக்கூடிய கிரகண தோஷ பாதிப்புகள் சூழ்வதற்கான வாய்ப்பும் அபரிவிதமாக உண்டு. எனவேதான் மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக இந்த வேளையில் கும்ப ராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது. பொதுவாக இந்த சந்திர கிரகணம் பூமியில் இருந்து பார்க்க முடியும். ஆனால் தமிழகத்தில் இருந்து தற்போது நடைபெறக்கூடிய சந்திர கிரகணத்தை பார்க்க இயலாது. வட இந்தியாவில் சில பகுதிகளிலும், ஐரோப்பியாவில் சில பகுதிகளிலும், வட அமெரிக்கா போன்ற சில பகுதிகளிலும் இந்த சந்திர கிரகணத்தை பார்க்க இயலும். பொதுவாக சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் என்பது கிரகநிலைகளில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. சூரிய கிரகணம் என்பது கேதுவின் ஆதிக்கத்திலும் கேதுவின் கட்டுப்பாட்டிலும் நிகழக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதேபோன்று சந்திர கிரகணம் என்பது ராகுவின் ஆதிக்கத்திலும் ராகுவின் கட்டுப்பாட்டிலும் இயங்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு ராகு தனஸ்தானத்திலும் கேது அஷ்டமத்திலும் நடைபெறக்கூடிய இந்த வேளையில் இந்த சந்திர கிரகணமானது நடைபெறுவதால் அதிக கவனம் மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாக தேவைப்படுகிறது. பொதுவாக சூரிய கிரகணம் என்பது சூரியன், சந்திரன், பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திரனின் நிழல் பூமியின் மீது படுவது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. அதேபோன்று சந்திர கிரகணம் என்பது சூரியன், பூமி, சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியின் நிழல் சந்திரனின் மீது பதிவது சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கிரகணங்களின் போது கிரகணத்தினால் கிரகங்கள் வலுப்பெற்று சஞ்சரிப்பதற்கான சூழல் உருவாகும். அதன் காரணமாக சில எதிர்மறையான தாக்கங்களும் பாதிப்புகளும் சந்திப்பதற்கான சூழல் அபரிவிதமாக உண்டு. எனவே அவற்றை தவிர்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் கும்பராசிக்காரர்கள் செயல்பட்டாக வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த சந்திர கிரகணம் நடைபெறும் போது எதிர்மறையான சிந்தனைகள் தலைதூக்குங்க. எனவே கும்பராசிக்காரர்கள் அவற்றை தவிர்க்க வேண்டும் என்றால் முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது நல்ல பலனை பெற்றுத்தரும். ஏனென்றால் சந்திர கிரகணத்தினால் சில பொருளாதார பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் தனஸ்தானத்தில் ராகு வலுவாக வீற்றிருக்கிறார். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதிலும் பல சிக்கல்கள் சந்திப்பதற்கான சூழல் உண்டு. ஏனென்றால் 2ஆம் இடம் குடும்பஸ்தானமாகவும் பார்க்கப்படுகிறது. எனவே அதிக கவனத்துடன் இந்த சந்திர கிரகணத்தை எதிர்கொள்ள வேண்டும். இந்த கிரகணங்களின் காரணமாக கிரகண தோஷமும் உருவாகலாங்க. அவற்றையும் நிவர்த்தி செய்வது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த சந்திர கிரகணத்தின் போது என்ன செய்யக்கூடாது
என்பதை கும்பராசிக்காரர்களுக்கு ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக சமையல் செய்யக்கூடாது. அதற்கு முன்னதாகவே சமைத்து விட வேண்டும். உணவுப் பொருட்களை உண்பதையும் தவிர்க்க வேண்டும். சாப்பிடுவது போன்றவற்றையும் கிரகணம் துவங்குவதற்கு முன்பதாக செய்வது நல்லது. கிரகணத்தின் போது நேர்மறையான சிந்தனைகளை மனதில் எண்ணுவது நல்ல பலனை கொடுக்கும். ஏனென்றால் கிரகணத்தின் போது கதிர்வீச்சுகள் அதிக சக்தி வாய்ந்த ஒன்றாக அமைவதால் உங்களுக்கு தோன்றக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகள் அப்படியே செயல் வடிவம் பெற்று உங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்துவதற்கான சூழலையும் உருவாக்கலாம். எனவேதான் முடிந்தவரை அமைதியாக இறை வழிபாட்டை மேற்கொள்வது, வீட்டிலேயே இருப்பது நல்ல பலனை நிச்சயமாக பெற்றுத்தரும். அதேபோன்று பயணங்களை இந்த தருணத்தில் மேற்கொள்ளக்கூடாது. இப்படி மிக முக்கியமான பயணங்களை மேற்கொண்டே ஆக வேண்டும் என்றால் கிரகண பாதிப்புகளை குறைக்கக்கூடிய தர்ப்பை போன்றவற்றை உடன் எடுத்து செல்வதால் சில சிரமங்கள் நிச்சயம் கும்பராசிக்காரர்களுக்கு குறையும். அதேபோன்று கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்மணிகள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. இயன்றவரை வீட்டிற்குள்ளே இருப்பது உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைக்கும் நல்ல பலனை நிச்சயமாக பெற்றுத்தரும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் ஜோதிடத்தின்படி மட்டுமல்ல, விஞ்ஞானமும் அறிவியலுமே இந்த கதிர்வீச்சுகளால் சில பாதிப்புகள் ஏற்படும் என்பதை உறுதிப்படுத்துகிறது. எனவே இயன்றவரை நேர்மறையான சிந்தனையுடன் இந்த இறை வழிபாட்டையும் அமைதியாக வாக்குவாதம் இல்லாமல் கடப்பதால் பல சிரமங்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. அதிலும் ராகு தனஸ்தானத்தில் இருப்பதால் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளையும் குடும்ப உறவுகளை கையாளுவதிலும் சில சிக்கல் ஏற்படலாம். அது போன்ற விஷயங்களில் அதிக கவனம் நிச்சயமாக தேவை. ஆனால் அதே சமயம் இந்த கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய கிரகண தோஷங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கு நிச்சயமாக வீட்டில் உள்ள எளிய பொருட்களை கொண்டு சில பரிகாரங்களை மேற்கொள்ளலாங்க. வீட்டில் உள்ள தண்ணீர், உணவுப் பொருட்கள் மற்றும் முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் தர்ப்பை என்று சொல்லக்கூடிய கோரை பொருட்களையோ அல்லது துளசியையோ போட்டு வைப்பதன் மூலம் கிரகண பாதிப்புகள் பெரிய அளவில் கட்டுக்குள் வருவதற்கான யோகம் கிடைக்கும். பல்வேறு வகையான கிரகண பாதிப்புகள் உங்களை விட்டு விலகுங்க. அது மட்டுமல்லாது கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு வெள்ளை நிறம் கொண்ட பொருட்களை தானமாக கொடுக்கலாம். அப்படி தானமாக கொடுப்பதால் 100 மடங்கு மகத்தான புண்ணியங்கள் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உருவாகும். அதற்கு ஒரு சிறிய துணியில் ₹1 நாணயமும் சிறிதளவு உப்பும் வைத்து அதை மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம். அதேபோன்று அரிசி, நல்லெண்ணெயால் சமைத்த உணவுகள் போன்றவற்றை தானமாக கொடுப்பதால் மகத்தான புண்ணியங்கள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் இந்த சந்திர கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு உண்டு. அதே சமயம் கிரகண தோஷம் சூழ்ந்து உள்ளது என்றால் நிச்சயமாக அவற்றை போக்குவதற்கு கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு ஆலயத்தில் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். இது மட்டுமல்லாது அடுத்த நாள் குளித்துவிட்டு அதிகாலையிலே சென்று இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். தீபமேற்றி இறை வழிபாட்டை மேற்கொள்வதால் பல்வேறு வகையான கிரகண தோஷ பாதிப்புகள் உங்களை விட்டு விலகும். நல்ல முன்னேற்றமும் வாழ்வில் சுபிச்சமும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. இது போன்ற எளிய பரிகாரங்களை மேற்கொள்வதால் நிச்சயமாக இந்த சந்திர கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை மிக பெரிய அளவில் கட்டுப்படுத்துவதற்கான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. ராகு குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் இந்த எளிய பரிகாரங்களை மேற்கொள்ளுங்கள். அப்படி மேற்கொள்வதால் பொருளாதார ரீதியான சிக்கல்களும் விலகி பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சியும் நிறைவையும் பெறுவதற்கான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.